ஓ அதனால சுத்தமா முடியல போலீங்க. மேல ஃபைனலா வந்தாச்சு. இங்க இருந்து கிளம்பவே மனசு வர மாட்டேங்குது. ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் ஜே விளாக். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஓதிமலைக்கு வந்திருக்கோம். வாங்க போலாம். மலை மொத்தம் வந்து 3000 அடி ஆமாங்க கடல் மட்டத்துல இருந்து. போனா ரெண்டு ஒரே கிலோமீட்டர். நீங்க போனா சிம்ம போனா சாப்பிடலாம், இங்க போனா 100 போனா சாப்பிடலாம். மொத்தம் வந்து இந்த மலையில வந்து 1700 2000 படிக்கட்டு வந்து தோராயமா இருக்குங்கிறாங்க. பரவாயில்ல, ஓரளவுக்கு ஈஸியா இருந்த மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் சொன்னது பார்த்தீங்கன்னா செங்குத்தா இருக்கும், ஏற முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை இது வரைக்கும். ஜீவா எதுக்கு ஜீவா ஜல்லி எடுத்துட்டு போற? இந்த ஜல்லி எது கொண்டு போறேன்னா, மேலே வந்து கோயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக வர்ற பக்தர்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால முடிஞ்சதை இந்த பையில போட்டு மேலே கொண்டு போறாங்க. அதனால நான் வந்து இது கொண்டு போறேன். வாங்க போலாம். இந்த ஓதிமலை எங்க அமைஞ்சிருக்குன்னா கரெக்டா புளியம்பட்டியிலேருந்து 8 கிலோமீட்டரு உள்ள வந்தீங்கன்னா இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறக்கே வியூ எல்லாம் நல்லா இருக்கு. கூட ஒரு தம்பி நம்ம கூட செட் ஆயிருக்கு. தம்பி உன் பேர் என்னடா? சூர்யா. சூர்யா. சரி சரி வாங்க போவோம். வாங்க தூரமா ஒரு பக்கம் தெரியுதுலடா தண்ணி. அதுல எந்த ஏரியா? அது பவான் சார் டேமுக்கு பின்னாடி ஆத்துக்காடு. ஆத்துக்காடு. சரி சரிங்க. சித்தமுட்டை, ஆ காடுவா கிணறு, ஆ ஐயம்பள்ளி. ஐயமலையா? சரி சரிடா. இங்கேருந்து பார்க்குறக்கே வியூ ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் எவ்வளோ தூரம் தான் இருக்கு மேலே இருக்கு? ரொம்ப தூரமா ரொம்ப தூரம் இருக்கு. இல்லைங்க, இந்த விநாயகர் போயிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஒரு பெண்டு தான். சரி சரி. பக்கம் வந்தாச்சு நம்ம. ஆ நீ எவ்வளோ டைம்ல வந்திருக்க? 2 டைம். 2 டைம் வந்திருக்கியா? நீ இதே ஏரியாவா? கள்ளிப்பட்டி. கள்ளிப்பட்டி. சரி. மழை வருது. எங்க பக்கத்துல வந்து இருமறைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து அங்க வந்து பிரம்மர் வந்து அவங்களோட பிரணவ மந்திரத்தை வந்து சொல்றதுக்கு மறந்துட்டாரு. அதனால வந்து அங்க இரும்பு அறையில அடைச்சிச்சனால அந்த ஊர் பேர் வந்து இரும்பறை அப்படின்ட்டு மாறிடுச்சுங்க. காலப்போக்கில் மாறிடுச்சு. இப்போ காலப்போக்கில் என்ன இருக்குன்னா இரும்பொறை அப்படிங்கிறது வந்து அந்த ஊர் பேரா இருக்கு. விநாயகர் கோயில் வந்தாச்சு நம்ம. விநாயகர் கோயில் இருந்து எவ்வளவு தூரம்? அதுதான் விநாயகர் கோயில். அங்கிருந்து எவ்வளவு தூரம் மேல? வெறும் 2 பெண்டு. அப்பதான் வாங்க போவோம். பழனியோட பரவாயில்ல. பழனியோட அது டபுள் மடங்கு. தமிழ்நாட்டிலேயே எது முருகர் மலையிலேயே பெரிய மலை. இந்த உலகத்திலேயே வந்து ஓதிமலை தான் வந்து பெரிய மலை. இங்க இருக்க முருகருக்கு வந்து 5 தலையும் 8 கையும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அங்க வீடியோ எடுக்க மாட்டாங்க கருவறைக்குள்ள. ஓகே ஓகே. வரும்போது கண்டிப்பா வந்து தண்ணி கொண்டு வந்துருங்க. ஜல்லி கொண்டு வந்து மேலே சேர்த்துருங்க. ஜல்லியும் கொண்டு வாங்க, கண்டிப்பா தண்ணியும் கொண்டு வாங்க. தண்ணி வந்து இங்க பாதி மலைக்கு மேலதான் இருக்கு. விநாயகர் கோயில் மட்டும்தான் விநாயகர் தண்ணி இருக்கு. நாங்க தண்ணி கொண்டு வராம மாட்டிக்கிட்டோம். மறக்காம தண்ணி கொண்டு வந்துருங்க.
இது இப்போ ரொம்ப குளிர்ச்சியான இது. பசங்க நாளை வெயிட் பண்ணிட்டு எனக்காக டக்குனு போயிட்டு வந்தீங்கன்னா எங்க ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி. இப்பதான் வளர்ந்து வர சேனல் நாங்க, சின்ன சேனல், இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய சேனல் ஆயிடுவோம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க, யாராவது பாக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போவோம், வா போவா. சரி ஓகே, தமிழ்நாடு முல்லையாமா. சரி பாய்டா, நாங்க போலான்ட்டுருங்க. தம்பி வரலன்னு சொன்னா, அதோ பாருங்க அங்க கீழே வந்துட்டு இருக்கான். நம்பிக்கையோட வண்டி தனியா வந்துட்டு அவனால முடியல, சுத்தமா முடியல. வாடா தம்பி நான் தான் உத்தரவு தூங்கிடுங்களா? எல்லாரும் படிக்கட்டுல இருந்தா அவன் மட்டும் பாருங்க சைட்ல ஏறி வந்துட்டு இருக்கான். வாடா வாடா, கொஞ்ச தூரம் தான் போயிருவோம். ஆனா சுத்தமா முடியல போலீங்க. சரிங்க வந்துட்டா. ஏன்டா வரலன்னு சொன்னேன், வந்துட்டேன். இங்க வந்து போகர் இருக்கார்ல, அவருக்கு வந்து முருகர் வந்து ஒரு ஒரு வயசானவரா வந்து பழனி மலைக்கு வந்து இங்கிருந்து தான் வழிகாட்டினாராமா. வியூ போட்டேன். குழந்தையெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க. அதான் எந்த பெண்டு மேல அவ்வளவு ஏறணும். இது வந்து வெள்ளிங்கிரி மலையில பாதி மலை, முதல் மலை ஏறின மாதிரி. இது கீழே சொன்னேன் கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு, ஏற ஏறதான் தெரியுது கொஞ்சம் டஃபா இருக்குன்னு. இந்த கோயில் வந்து எல்லா நாளுமே ஓப்பன்ல இருக்காது, 2 நாள் தான். திங்கள் செவ்வாய் இந்த மாதிரி நாளில் தான் வந்து கொஞ்சம் கூட்டமாகவும் இருக்கும், ஓப்பனாகவும் இருக்கும். சஷ்டி அந்த மாதிரி முக்கியமான நாள் கிருத்திகை சஷ்டி இந்த மாதிரி நாள்லாம் வந்து இருக்குங்க. நீங்கள் இடையில ஒரு நாள் திடீர்னு கிளம்பி வந்துட்டு இங்கே இல்லைன்னு நினச்சிட்டு திரும்பி போகாதீங்க. எந்த நாள் ஓப்பன் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. உங்களால் ஏற முடியலனா செப்பல் கூட போட்டு ஏறுறாங்க ஒரு சிலர். அது வந்து ஆனால் வந்து அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு வெறுங்காலில் ஏற பாருங்க. முடியல கூட உட்காந்து 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 கூட ஏறுங்க. போட்டு இந்த வயசானவங்கலாம் ஒரு சிலர் வந்து வெள்ளிங்கிரியில் ஏறுவாங்களே குச்சி ஊனிட்டு, அந்த மாதிரி கூட ஏறுறாங்க. உங்களுக்கு வேணும்னா குச்சி வந்து கீழே இருக்கு, கீழேருந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து காசெல்லாம் எதுவும் கிடையாது. கோயில் வந்தாச்சுங்க. அவ்வளோதாங்க, மேலே வந்தாச்சு. மேலே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடந்துருக்கு பாருங்க. ஃபைனலி வந்துட்டோம். உனக்கு எப்படி இருந்துச்சு மலை ஏறுறது? ரொம்ப கஷ்டமும் இல்லை, ஈஸியும் இல்லை. வர்றவங்க கண்டிப்பா தண்ணி பாட்டில் மட்டும் கொண்டு வந்துருங்க, அதுதான் எங்க மெயின் ப்ராப்ளம். போட்டு
கட்டி விடுங்கல்ல ஜல்லிக்கு கோயில் கட்டுறது பண்ணிக்காக வச்சிருக்கேன். ரைட்டா ஒரு வழியா மேல வந்துட்டோம். கல்லையும் சக்சஸா கொண்டு வந்துட்டோம். கொண்டு வந்த கல்லை மறக்காம இங்க போட்டுருங்க. அவ்வளவுதான். வாங்க மேல போய் சாமி கும்பிடலாம். இதே என்ட்ரன்ஸ் உள்ள வந்துட்டோம். கோயிலுக்கு போகும்போது கட்டக்க பட்டியா பா உள்ள வந்தோடனே ஜில்லுன்னு இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா இடும்பர் இருக்காரு. முதல்ல ஏறின உடனே இடும்பர் தான் இருக்காரு. இடும்பரை கும்பிட்டு மேல போலாம். மேல ஃபைனலா வந்தாச்சு. உள்ள சரியான கூட்டமா இருக்கு. பூஜை ஆயிட்டு இருக்கு. பூஜை முடிஞ்சுங்க. கொஞ்சம் க்ரௌடா இருக்கு. உள்ள கருவறை வந்து போட்டோ எடுக்க கூடாது. அதனால இதோட வீடியோ நிப்பாட்டிட்டு சாமி கும்பிட்டு உங்களுக்கு வந்து வியூஸ் எல்லாம் காட்டுறேன். கடைசியா சாமியெல்லாம் கும்பிட்டு பின்னாடி சைடு வந்து வியூ பார்க்கலான்ட்டு வந்தோம். சரியான கிளைமேட்டுங்க. சரியான வியூவு. சூப்பர் வியூவுங்க. இங்க இருந்து கிளம்பவே மனசு வர மாட்டேங்குது. அதாங்க மேலே வியூ எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு கீழே இறங்கியாச்சு. கீழேயும் வந்தாச்சு. அடுத்து வந்து அந்த மலை கிட்ட தான் பழனியாண்டவர் கோயிலாமா. அது ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். அது ஒரு நாள் நாங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறோம். கண்டிப்பாக vlogல வரும். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாரும் லைக் பண்ணுங்க.